வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக பரபரப்பாக போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள். ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இடுப்புக்கு தேவையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது பெல்விக் ஃப்ளோர் அப்படிங்கிறது இந்த தொப்புலேருந்து இந்த ஏரியா பெல்விக் ஃப்ளோர் இல்லை பெல்விக் மசில்ஸ் அதுக்குரிய நம்ம சில பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். சில டைம் இப்போ ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு அப்படி செய்கிறதுனாலும் சரி, இந்த டெயில் போன் இல்லை இந்த லோவர் பேக் பெயின் அதெல்லாம் நல்லாவே ரொம்ப வந்துடும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலுமே சரி. அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம பயிற்சிகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக ஆகிடும். அதனால அந்த பிடிப்பும் எதுவும் வராது. வந்தாலுமே நம்ம இந்த மாதிரி மைல்டான பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். அப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது படுத்த நிலையில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான். இது பெரியவங்களாக இருந்தாமே கூட தாராளமாக இதை செய்யலாம். ஆனால் மூட்டு வலி இருக்கிறவங்களை மட்டும் அவர் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. இப்போது அப்படியே படுக்கலாம். கால்களை நீட்டிட்டு தண்டாசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து இடலாம். கால்கள் நல்லா நேராக நீட்டி வச்சுட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஒவ்வொரு காலாக நம்ம மடக்கி வைக்க போகிறோம். முதல்ல ஒரு கால் மட்டும் வலது காலை மடக்கி கைகளை கோத்துட்டு அப்படியே நல்லா நம்ம மார்பு கிட்ட கொண்டு வரணும். ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்தால் போதும். மறுபடியும் இந்த வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை மேலே கொண்டு வந்துடும். நல்லா இந்த அளவு கொஞ்சம் இப்படி அழுத்தி நம்ம மார்பகுதி கிட்ட கொண்டு வர மாதிரி பார்க்கணும். சில பேருக்கு தொந்தி அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு மட்டுமே இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மடக்க தான் இந்த பின்னாடி இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பெல்விக் மசிலாக இருந்தாலுமே சரி நல்லாவே தளர்வடையும். சில வினாடிகள். மறுபடியும் அதேமாதிரி செஞ்சுட்டே வரலாம் டைனாமிக்காக. இன்னும் ஒரு முறை. இடது கால். தளர்த்திக்கலாம். இப்போது இதே ரெண்டு காலுமே மடக்கிட்டு நம்ம சேர்ந்து பிடிக்க போகிறோம். இதில் பெயின் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த லோவர் பேக்கில் பெயின் இருக்குது, இல்லைனா இந்த டெயில் போனில் பெயின் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வலி இருக்கிற டைமில் எப்படி பண்ணணும்னா ரெண்டு காலுமே இப்படி மடக்கி வச்சுட்டு பொறுமையாக லைட்டாக தூக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி கொண்டு வரணும். ஒரே அடியாக நம்ம காலை இப்படி வேகமாக கொண்டு வரக்கூடாது. பொறுமையாக இன்ச்சாக அப்படியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி நல்லா வச்சிடணும். சில வினாடிகள். அதே மாதிரி விடும் போது வேகமாக விட்டுறக்கூடாது. எப்படி போகணுமோ பொறுமையாக அதே மாதிரி பொறுமையாக கொண்டு வரணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பொறுமையாக செய்யும் போது பார்த்தோம்னா இங்கே இருக்கிற வலி அப்படியே நல்லா ரிலீஃப் ஆகும். நம்ம ஒரு 2-3 முறை அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு முறை 2 காலுமே வச்சுட்டு பண்ணிடலாம். கால் ரைட்டாக தூக்கிட்டு இந்த முட்டி மேலே 2 கைகளுமே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்திட்டு
சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். வேகமாக விடாமல் பொறுமையாக வந்து விடணும். அடுத்த பயிற்சி, இதில் வந்து இப்படியே படுத்துட்டு வலது காலை மட்டும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம இப்படி நீட்ட போகிறோம். இடது காலை மடித்து அப்படியே நீட்டணும். இது கால்களுக்குமே வந்து நல்லா வந்து பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதிகளுக்குமே வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். கால் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்படியே நீட்டி வச்சிடலாம். இதுலேயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் எப்படி பண்ணலான்னா, கால் இப்படி மடக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கால் இப்படி நேராக ஆக்கிட்டு இப்படி கொண்டு வரலாம். இது ஒரு வந்து வேரியேஷன். இந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம். காலை மடக்கி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நேராக ஆக்கிட்டு எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சிகள் வந்து நிறையவே இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசினாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரீகால் அண்ட் ரீகால்குலேஷன்ஸோட தான் எல்லா கிளாஸும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ரீகாலுங்கிறது எதுக்காக, முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நினைவூட்டல் பண்ணும்போது இன்னைக்கானதை கண்டினியூ பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள். அந்த காலங்களுமே இந்த டென்சஸ்மே ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம் அண்ட் நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் எப்படி பேசலாம், பாஸ்ட்டில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ரெசென்ட்ன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் என்ன பண்ணுறாங்க, நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட்ன்னும் போது இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஃப்யூச்சர்ன்னும் போது எதிர்காலத்தில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ ஒரு டென்சஸ் அப்படின்னு வரும்போது இந்த காலங்களுக்கு அடிப்படையில் பிரியுது. அதுலேயுமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை இன்ட்ரோகேட்டிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரியான 3 விஷயங்களை பிரித்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொன்றத்தை சொல்லும் போது நமக்கு என்ன ஆகிடுது, கரெக்டாக ஒரு வாக்கியங்கள் அமையுது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த வாக்கியத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை சொல்ல வரார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன, வெர்ப் ஃபார்ம் என்ன, சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம், தென் நெகட்டிவ், நாட், verb form V1, V2, V3, present, past, past participle. ஸோ 3 விஷயங்கள் எடுத்தாச்சு. present சி, பார்க்க இல்லை பார்த்த, பார்த்த அப்படின்னு சொல்லிக்கலாம். V2 வரும்போது சா, பார்த்தேன், சீன், பார்த்தான் இல்லை பார்த்திருப்பான் அப்படிங்கிறது. ஸோ பார்க்க, பார்த்தேன், பார்த்தான். சி, சா, சீன் அப்படிங்கிறது இதே வந்து ஹோமோஃபோன்ஸில் எழுதும் போது சி அப்படிங்கிறது என்னது, பார்க்கன்னு இப்போ தான் மேலே பார்த்தோம். அதுவே CSEA நம்மளுடைய கடல்.
ஸோ ஆனால் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் தான், சி தான். ஆனால் நமக்கு இது ஆக்ஷனில் வரும், இது பிளேஸை குறிக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போது சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இது சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் பார்க்கலாம். will or shall ப்ளஸ் நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால not ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் have ப்ளஸ் V3. V3 indicates past participle. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள். ஸோ ஒன் ஷீ அப்படின்னு எடுக்கும்போது ஸோ என்ன பண்ணுறோம், சா, அதாவது சி சா சீன் இல்லையா. ஒன் ஷீ ஹேவ் seen the movie. அவள் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாளா அப்படிங்கிறது இல்லையா. அவள் இப்போ த மூவின்னு இருக்கு. ஸோ தட் மூவி, த மூவி அப்படின்னு எடுக்கிறது. இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாளா. ஒன் ஷீ ஹாவ் சீன் த மூவி, அவள் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாளா. இப்போ இதையே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா she will have seen the movie. நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுக்கும்போது she will not have seen the movie. ஸோ அப்போது ஒரு விஷயத்தை பாசிட்டிவில் சொல்கிறோம், நெகட்டிவில் சொல்கிறோம், இன்ட்ரோகேட்டிவில் சொல்கிறோம். இந்த இன்ட்ரோகேட்டிவ் நான் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவில் சொல்லியிருக்கேன். இதே இன்ட்ரோகேட்டிவில் சொன்னால், இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவில் சொன்னால் will she have. ஸோ இது இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ், இந்த இடத்துல வர்றது. இது நம்ம எழுதியிருக்கிறது இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவை இன்ட்ரோகேட்டிவ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அடாப்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சென்டென்ஸை வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுனோட காட்டுவாங்க. ஓகே, இவங்க இந்த வேலை செஞ்சுருக்காங்க, இந்த வேலை செய்யலை, இந்த படத்தை பார்த்தாங்க, பார்த்துருக்க மாட்டாங்களா, இல்லை பார்த்துருப்பாளா அப்படிங்கிறதான். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், மாட்டாளா ஒரு கேள்வியாக கேட்குறோம். தெரியாது நமக்கு பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியாது. ஸோ அதனால் மாட்டாளா அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ஆனால் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது விச் இஸ் இண்டிகேஷன் இன் த அஃபர்மேட்டிவ் பேஸ்ட். அஃபர்மேட்டிவ் பேஸில் நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். இண்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசி கொண்டு வரலாம். ஸோ நம்ம பேசி கொண்டு வரோம் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்திருக்க ஆக்ஷனும் நீங்கள் வச்சுருக்க ரூலையும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது அதை கரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகி ஒரே லைனாக உட்காரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஃபார்மேஷன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் பார்த்து பழக அப்புறம் நீங்கள் பார்க்காம நீங்கள் எழுதவும் பேசவும் பழகலாம். சரிங்களா? ஸோ இந்த ரூல் அண்ட் இந்த ஒர்க் ஃபார்மஸ்ட்டு நீங்களும் ஒரு 5 to 10 minutes ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம்.
வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஜெயில் அப்படின்றத எவ்வளோ பயமாக பார்க்குறோம். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சாலே அது பெரிய பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அவங்க தண்டனையில் இருந்தாலும் ஜெயிலை விட்டு தப்பிச்சு போனால் இன்னும் கூடுதல் தண்டனை கிடைக்கும். அப்போது அவங்களுடைய மைண்ட் எந்த லெவலில் இருக்கும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜெயிலு அங்கேருந்து யார் தப்பிச்சு போனாலும் சரி அவங்கள பனிஷே பண்ண மாட்டாங்களாம், அவங்கள விட்டுருவாங்களாம். ஆனால் அங்கேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். தப்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இனிலாம் போட்டிருப்பாங்க, வெளியே போகிறதுக்கு கரெக்டாக கதவெல்லாம் திறந்துருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா ஃபுல் சர்வைலன்ஸில் எப்போவுமே இருப்பாங்க. எப்போ வேணாலும் கார்ட்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள பனிஷே பண்ண மாட்டாங்களாம். நல்ல ஜெயிலாக இருக்குல்ல. பெண்கள் எல்லாமே இப்போ நைட்டு தூங்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி 3 மணி அப்படின்ற ரேஞ்சில் தான் தூங்குறாங்க. அதனால் காலையில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அந்த தூங்காததுனால இருக்கக்கூடிய மைக்ரேஷன் இருக்கும், இப்படி நிறையா இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மொபைல் ஒன்றாம் படுக்க வேண்டியதானே. இது கூட பரவாயில்லைங்க. அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும்னா அவங்க பக்கத்தில் டாக் வச்சுட்டு தூங்கினா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருமா. ஈவன் மனுஷங்க கூட தூங்குறத விட டாக்ஸ் கூட தூங்கும்போது கேர்ள்ஸுக்கு குறிப்பாக நல்லாவே தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் மனுஷங்களே தேவையில்லை, டாக்ஸ் இருந்தாலே கேர்ள்ஸில் நல்லா தூங்குவாங்க. இப்போல்லாம் மொபைலில் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைக்கு மேலே சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் 3310 அப்படின்ற நோக்கியா மொபைல் தான் இது வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்கான பேட்டரி பவர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் 55 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியும். அதாவது 2 நாள் கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதுவே அதை ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 245 மணி நேரத்துக்கு மேலேயே அது ஸ்டாண்ட் பையில் இருக்கும். அதாவது சார்ஜே இறங்காமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-11 நாளுக்கு மேலே அந்த மொபைல் சார்ஜே போட வேண்டாம், அது அப்படியே கிடக்கும். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சிங்கிள்ஸ் எல்லாம் வெளியே போகவே கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம போகணுமா அவசியமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா போகிற பக்கம்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஷாங்காயில் எல்லோரும் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த வேலண்டைன்ஸ் டே நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி மூவி தேட்டர்ஸில் ஒரு குரூப் ஆஃப் சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி தள்ளி அப்படின்னு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே புக் பண்ணி விட்டுருக்காங்க. யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உள்ளே வந்தால் தானே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஆட் நம்பர் சீட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணியிருக்காங்க. அதனால் கப்புள்ஸ் ஒன்றா சேர்ந்து உட்காரவே முடியல. அந்த தேட்டருக்கு வந்தவங்கலாம் ஏமாந்தா போயிருக்காங்க. அதை பார்த்து அந்த சிங்கிள்ஸ் சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய குடல் மட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு தனியான ஒரு நர்வஸ் சிஸ்டம் கட்டில் இருக்குது. அந்த கட்டில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோடைய செயல்பாடு இல்லாமையே அதால் செயல்பட முடியும். அதனால் என்ன நடந்தாலும் சரி ஜீரணம் பாட்டுக்கு ஆக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு ஜீரணமாக்கிட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி தேவையான ஃபுட்டோட டிஸ்ட்ரிபியூஷன், தேவையான நியூட்ரிஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் எல்லாத்துக்குமே பிரெயினோடைய தேவை நம்மளுடைய பாடியில் வேணும்னு இல்லை, அந்த பிரெயினோடைய தேவையே இல்லாமல் டோட்டல் வேலையும் அந்த கட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjilvel Mali team.